உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை கடந்த சனிக்கிழமை திறக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதியிடம் கேட்கலாம். சிவசபாபதி, வணக்கம். தற்பொழுது அங்கு எவ்வளவு பக்தர்கள் இருக்கின்றனர்? அவர்களுக்காக என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள், அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன? முழு விவரங்கள் என்ன சிவசபாபதி? சபரிமலை ஐயப்பன் கோயில்ல மண்டல காலம் தற்பொழுது தொடங்கியுள்ள நிலையில் 3வது நாளான இன்று அதிகாலை 3 மணிக்கு பாத்தீங்கன்னா நடை திறக்கப்பட்டுச்சு. நடை திறந்ததிலிருந்தே பாத்தீங்கன்னா பக்தர்களுடைய கூட்டம் மிக அதிக அளவுல காணப்படுது. இதனால பாத்தீங்கன்னா அதாவது 18ஆம் படி ஏறக்கூடிய இடம் மற்றும் நடைப்பந்தல் மற்றும் சபரிமலை சுற்றி இருக்கிற, அதாவது கோயில் சுற்றி இருக்கிற அந்த மேம்பாலம் பகுதிகளில் பக்தர்கள் கூட்டம் மிக அதிகமாகவே காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா நேற்று பாத்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் குறைவாக இருந்த நிலையில தற்பொழுது பக்தர்கள் கூட்டம் மிக அதிக அளவுல அதிகரிச்சுட்டு வந்திருக்கு. ஒரு நாளைக்கு 80,000 பேர் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவசம் போர்டும் கேரள அரசாங்கம் முடிவு செஞ்சிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்கு 80,000 பேர் தற்பொழுது தரிசனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையான குடிநீர், உணவு போன்றவை முறையாக செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம பம்பையிலிருந்து மேல சபரிமலைக்கு நடைபயணமா மேல ஏறி வர்றப்போ மருத்துவ வசதிகளும் போதுமான அளவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் சொல்றாங்க. இதோடு இல்லாம வரும் காலங்கள்ல இன்னும் அதிக அளவுல பக்தர்கள் வரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறாங்க. கடந்த 2-3 வருடங்களுக்கு அப்புறம் தமிழகம் மற்றும் கேரளா, ஆந்திரா, தெலுங்கானாவுல அதிக அளவுல பக்தர்கள் மாலை இட்டிருக்கிறதுனால இனி வரக்கூடிய நாட்கள்ல பக்தர்கள் கூட்டம் மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.